ஞாயிற்றுக்கிழமையில் முகூர்த்தம் வைக்கலாமா? வளர்பிறையில் முகூர்த்தம் வச்சா மட்டும்தான் நல்லா இருக்குமா? ஓகே, ஞாயிற்றுக்கிழமையில் முகூர்த்தம் வைக்கலாமா? ஆக்சுவலி இருக்கிற 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் சுப கிரகங்கள், மீதி இருக்கிற கிரகங்கள்லாம் அசுப கிரகங்கள், 5 கிரகம். அந்த வகையில் ராகு காலம், ராகுக்குரிய நேரம், அதுக்கு கிழமை கிடையாது, டெய்லி தான் 1.5 மணி நேரம் 2 வேளை தருவாங்க. ஸோ ராகு காலத்தில் சுபகாரியங்கள் செய்வதில்லை. கேது பகவானுக்குரிய யமகண்டத்தில் சுபகாரியங்கள் செய்வதில்லை. அதுக்கும் சனிக்கிழமையில் சுபகாரியங்கள் செய்வதில்லை, செவ்வாய்க்கிழமையில் சுபகாரியங்கள் செய்வதில்லை. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாமான்றது உங்களோட கேள்வி. இது பாவகிரகம், ஞாயிற்றுக்கிழமையிலையும் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை செய்தால் நாய்படாத பாடுன்னு சும்மா ஜென்ரலாக பாமரர்கள்லாம் கூட ஒரு பழமொழி வச்சுருக்கிறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் முகூர்த்தம் வைக்கிறது நல்லது கிடையாது தான், நல்ல முகூர்த்தம் கிடையாது. ஆனால் இப்போ முகூர்த்தம் பஞ்சாங்கத்திலே இருக்குது அப்படின்னாக்கா, பஞ்சாங்கம் கூட நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்குதோன்னு தெரியல. சண்டேங்கிறது பரிபூர்ணமான சுபகிரகம் கிடையாது, அறகுறையான இதுதான். 3, 6, 11 ஆகிய 3 இடங்கள் மட்டும்தான் இந்த பாவகிரகங்கள் நன்மை செய்யும். மீதி இடங்கள் எல்லாம் அது தீமையை தான் செய்யும். இந்த சூரியனுக்கு மட்டும் இந்த 3 கிரகத்தோடு சேர்ந்து 10ஆம் இடம்னு ஒரு இடமும் சேர்ந்துக்குது நல்ல இடத்துக்கு. ஸோ கொஞ்சோண்டு தான் அது பார்த்து. மற்ற கிரகங்கள்லாம் பெரும்பாலும் நன்மையை செய்யும். இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் பாவகிரகம் சுபகிரகம்னு வச்சுக்கிறாங்க. இது நடுத்தரமாக தான் இருக்குது. 4 கிரகம் இந்த பக்கம், 4 கிரகம் அந்த பக்கம். நடுவில் இருக்கிறது சூரியனாக இருக்கிறது. நடுவில் இருக்கிற இந்த சூரியனை சுபகிரகமாக ஏற்றுக்க முடியாது, அது அசுபகிரகம் தான். ஞாயிற்றுக்கிழமையில் முகூர்த்தம் வைக்கிறது நல்லது இல்லை. பாதி பேர் இந்த முகூர்த்தத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. முகூர்த்தம் ரொம்ப முக்கியமானது தான். நமக்கு சொந்த பந்தங்கள் செய்யாத விஷயங்கள் எல்லாம் கூட இந்த கிரகங்கள் நமக்கு செய்யும். நாளும் கோளும் நன்மை செய்யும். நல்ல நாளாக பார்த்து செய்யணும், கிரகங்கள் நல்லா இருக்கும்போது செய்யணும். இதெல்லாம் பார்த்து செய்கிறது தான் நல்லது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையில் தவிர்ப்பது நல்லது. மக்கள் இதை ஒரு ஜாலியான கேளிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க. கல்யாணங்கிறது அப்படி கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. எல்லாரும் வரணுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை செலக்ட் பண்ணாங்க. எல்லாரும் வரணும், பல பேர் வரணும். எப்போவுமே ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட்டத்தை வர்றதை வச்சு ஒரு மனுஷனுடைய நல்லவனா கெட்டவனான்ற மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படிலாம் முடிவு பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் தன்னை வெளியே பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காகவும் இப்படிலாம் தான் கூட்டம் நல்லா வரணும்னு சொல்லி அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில் முகூர்த்தத்தை வைக்க பார்த்தாங்க. வேலை நாட்கள் லீவாக இருக்குன்றது. இது இங்கிலீஷ்காரன் எப்போ உள்ளே வந்தானோ அப்போ அவன் சண்டே லீவுன்னு வச்சான் பாருங்க. அதுலேருந்து முதல் நாள் கடவுளை தொழுது தொடங்குவது நல்லது. இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமையில் இறைவனை தொழுது அந்த வாரத்தை தொடங்குறாங்க. கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த வாரத்தை தொடங்குறாங்க. அது வீக்கெண்டுனா சாட்டர்டே தான் வீக்கெண்டு, சண்டேங்கிறது வீக் ஃபஸ்ட்டு. அதனால தான் சண்டே மண்டே தான் சொல்கிறாங்களோ ஒழிய யாரும் மண்டே டியூஸ்டேன்னு ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ சண்டேலேருந்து ஆரம்பிக்கிறது. வாரத்தின் முதல் நாள் இறைவனை வழிபட்டு அவங்கெல்லாம் அந்த நாளை தொடங்குறாங்க. இந்துக்கள் ஆகிய நாமளும் அரசாங்கமே கூட வெள்ளிக்கிழமையில் விடுப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விடுப்பு கொடுக்காம வெள்ளிக்கிழமையில் விடுப்பு கொடுக்கணும். இது ஒரு பக்கம். யாருக்கிட்டையாவது இந்த வீடு போய் சேர்ந்து அரசாங்கத்தையே மாற்றினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விடுப்புகளெல்லாம் அரசாங்கம் கொடுக்குற விடுப்புகளை மாற்றினா நல்லாயிருக்கும். சரி, அது இருக்கட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் 4 பேர் வரணும், கும்பல் கூடணும் அப்படிங்கிறதுக்காகவே இவைகள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் தவிர்ப்பது நல்லது. என்றைக்கோ ஒரு நாள் லீவ் போட்டு வரட்டுமே, உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுட்டு தான் வெள்ளிக்கிழமையில் வியாழக்கிழமையில் வைக்கட்டுமே. வேழன வெள்ளியும் பரிபூர்ணமான சுபகிரகங்களாக இருக்கிறது. புதன் பகவான் கூட பரிபூர்ண சுபகிரகம் இல்லை. அந்த பஞ்சாங்கத்தில் புதன் பாவகிரகத்தோடு சேர்ந்ததுன்னா அது
அன்னைக்கு மட்டும் அவர் பாவியாக இருப்பார். ஏன்னா புதன் ஒரு அலிகிரகம். அலிகிரகமான புதன் யாரோட சேர்றாரோ அவரோட புத்தி வந்துடும். ஏன்னா எனத்தோட சேர்ற மாதிரி கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற மாதிரி இந்த புத பகவான் தனித்து இருந்தாலோ அல்லது சுபகிரகத்தாலோ சேர்ந்தாலோ அவர் சுபகிரகமாக இருப்பார். பாவகிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் அது அசுப கிரகமாக பலன் தருவார். சூரியனுக்கு மட்டும் விதிவிலக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்தாம தான் புத ஆதித்ய யோகம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பரிபூர்ணமான சுபகிரகமாக புதனையும் பார்க்க முடியாது. பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நம்ம அன்றைக்கி அவர் நல்லவராக கெட்டவரான்னு தெரிஞ்சிக்க முடியும். காலையில் ஒரு வாய், சாயந்தரம் ஒரு வாயின்றாங்களே, அது வேறு வாய், இது நாரவாயின்றாங்களே, அந்த மாதிரி இந்த புதன் இன்றைக்கி நல்லா இருப்பார், நாளைக்கு கெட்டவராக மாறிடுவார். ஏன்னா யார் கூட சேர்றாரோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் இப்போ சந்திரனை பற்றி கேட்டிங்க. தேய்பிரையில் தான் பண்ணக்கூடாதா கல்யாணம், வளர்பிறையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு. சந்திரனுக்கு 2 குணம் தான். தேய்பிரை சந்திரன் பாவியாகவும் வளர்பிறை சந்திரன் சுபகிரகமாகவும் கருதப்படுவதால் வளர்பிறையில் முகூர்த்தம் பார்க்குறது நல்லது அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் பார்த்தாக்க 365 நாளில் ஒரு சத்திரத்தை வச்சு நடத்துகிறவன் 10 நாள் கூட நடத்த முடியாது. ஒரு மிக சிறந்த பஞ்சாங்கங்களில் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 10 முகூர்த்தம் தான் கொடுக்குறான். சுமாரான பஞ்சாங்கம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 50 முகூர்த்தம் கொடுக்குறான். பார்டர் மார்க்கில் பாஸ் ஆனால் போதும்னு பார்க்குற ஒரு பஞ்சாங்கத்தில் 100 முகூர்த்தம் கொடுக்குறான். ஆக நாங்கள் பஞ்சாங்கத்திலே 3ஆக பிரித்து வச்சுக்கோம். இப்போ அந்த பஞ்சாங்கத்தை காட்டுவோம், ஆனால் அது பேர் இருக்கும். அது அப்புறமா ஏதாவது நம்மக்கிட்ட கேஸ் போடுற போகிறாங்க, அதனால் பஞ்சாங்கத்தை காட்டல. நாங்கள் பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சுருப்போம், இது 40% பஞ்சாங்கம், இது 60% பஞ்சாங்கம், இது 100% பஞ்சாங்கம்னு, இது 80% பஞ்சாங்கம்லாம் எழுதி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பஞ்சாங்கங்களில் எவ்வளோ பரிசுத்தம் பார்க்குறோமோ முகூர்த்தம் வருஷத்தில் குறைஞ்சி போயிடும். அப்படி பார்க்கும்போது அற்புதமான சில பஞ்சாங்கங்களில் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 10 முகூர்த்தம் தான் கிடைக்கும். ஒரு சத்திரம் வச்சு நடத்துகிறோம், இந்த 10 நாள் மட்டும் கல்யாணம் பண்ண முடியுமா, அந்த 10 நாள் மட்டும் அவன் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னாக்கா அது நடைமுறையில் கிடையாது. ரெண்டாவது அந்த 10 நாளில் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ண முடியுமா, பண்ண வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த 10 நாள்லேயே பண்ண முடியுமான்னா சத்திரம் கிடைக்காது. அதோடைய ரேட்டு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நடைமுறை சிக்கல் இருக்குது. அதனால் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பரிபூர்ணமான முகூர்த்த நாளில் இந்த 80% 100% சுத்தம் இருக்கிற பஞ்சாங்கங்களை பார்த்து முகூர்த்தங்களை தேர்ந்து எடுத்து அந்த முகூர்த்தங்களில் நம்மளோட வீட்லேயோ அல்லது பெரிய அளவில் வீடு இருந்தால் வீட்லேயோ அல்லது கோவில் எல்லைக்குள்ளே, கோவிலுக்குள்ளே, காம்பவுண்டுக்குள்ளே, கோவில் மண்டபங்களுக்குள்ளே திருமணங்களை செய்துவிட்டு உங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தெல்லாம் நீங்கள் சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் மக்கள் வர நாளில் வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் எடுத்துக்கலாம். அதுதான் நல்லது. கல்யாணத்தில் விஷயத்தில் விளையாடாமல் நீங்கள் சரியான முகூர்த்தம் பார்த்து வச்சிங்கன்னா பின்னாடி ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகிறத தவிர்க்கலாம். அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பரிசுத்தமான முகூர்த்தங்களை தேர்ந்தெடுங்க. வளர்பிறையை மட்டும் பயன்படுத்துங்க, தேய்பிறையை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துங்க, இல்லை பண்ணாமல் விடுங்க. ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்துருங்க. இதெல்லாம் பண்ணால் நல்லது. நன்றி, வணக்கம்.